குட் மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பேஸ் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது நான் இதில் வந்து மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கீழே வந்து ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் யூஜிடிஆர்பி வேணால் யூஜிடிஆர்பி போய்க்கலாம். அதேமாதிரி பாட்டின்னு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து உள்ளே கொடுத்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யூஜிடிஆர்பிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இதில் நீங்கள் இப்போ இந்த கீழே கார்னர் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அப்லோட் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படிங்கிற டைமில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு சிம்பிள். டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே பாருங்கள் ஐசோடைஸ் அலாஜினலா ஈகோசிஸ்டம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். மேலே கார்னரில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆயிரும். இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, இதுக்கான கீ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வெளியே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் வரும். இதுக்கு கீழே வெளியில் சொல்யூஷன் இருக்கும். இந்த சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் எல்லாமே நம்ம எனக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ரெட் கலரில் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இது வந்து கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதே மாதிரி நமக்கு வந்து இதில் டெஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இங்கே பக்கத்தில் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நான் உங்களுக்கு வந்து இந்த வைரஸ் டெஸ்ட்டு மட்டும் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெமோ காட்டிடுறேன், அது பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஆப்பில் கீழே பாருங்கள், கீழே வந்து அந்த ரவுண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம நடந்த கிளாஸஸ், டெய்லி நடக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆகி கிளாஸுக்கு போயிடும். அந்த கிளாஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கவனிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம கீழே கார்னரில் ஒரு கப்பு மாதிரி சிம்பிள் இருக்கும். இப்போ கப்பு மாதிரி சிம்பிள் இருக்கும்போது நீங்கள் இதை வந்து டச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டு நடத்தியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த டெஸ்ட் இது பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ பேர் வந்து டெஸ்ட்டு எழுதியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட் ரேங்க் யார், செகண்ட் ரேங்க் யார், தேர்ட் ரேங்க் யார் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு தெரியும். அப்போ தான் நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் படிச்சுட்ருக்கோம், இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்க்ளூடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு பக்கத்தில் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வைரஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வைரஸ் டெஸ்ட்டில் வந்து மேலே பார்த்தோன்னே மேலே கார்னரில் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 4 டாட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, பண்ணலை அப்படிங்கிறதையும் இன்க்ளூடு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து காட்டிடும். ஒரு வேளை திடீர்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வருது அப்படின்ட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் போய் பார்க்கும்போது திரும்ப அதே சேம் டைமில் தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஓடும். அந்த ஆப்ஷனும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் விஷம் என்பதற்கான லத்தீன் சொல் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? இந்த மாதிரி தான் உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் தான் கொஷின் வரும். ஸோ இது நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியது என்னென்னா மார்டினிங் பேஜ்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கொஷின் வந்து 1886 புகையிலை மொசைக் நோய் சாறு மூலமான பரவல் நோய் தொற்றக்கூடியது என்று காட்டியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது அடால்ஃப் மேயர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சொல்லியிருப்பார். இப்போ இந்த மேலே கார்னரில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதை டச் பண்ணும்போது பாருங்கள் நீங்கள் 2 கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 8 கொஷின் ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுபோக நீங்கள் 10வது கொஷினுக்கு போகணுமா, 10வது கொஸ்டின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 10வது கொஷினுக்கே நமக்கு போயிடும். அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா ஒரு 150 கொஷின்லாம் நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கோம், பண்ணலை அப்படிங்கிறது ஒரு டவுட் வந்துடும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மெத்தடை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்களா சார்? இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கும்போது செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொடுத்துட்றோம். இப்போ ப்ரீவியஸ் போகிறோம் அப்படின்னா இப்போ எது எது ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம ஆன்சர் டச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கலர் சேஞ்சஸ் ஆயிரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இப்போ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ தேர்டு கொஸ்டின், சரிங்களா? அப்போ தேர்டு கொஸ்டினுக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் வருது? இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தேர்டு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித்து தான் ஆன்சர் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேளை தப்பாக பெய்ஜிரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா இது கடைசியாக நான் உங்களுக்கு சப்மிட் கொடுக்கும்போது என்னென்ன கொஸ்டினுக்கு வந்து என்னென்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுக்கும். இது இல்லாமல் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகாது. நீங்கள் டைம் கம்பல்சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் இந்த சப்மிட் ஆயிரும். அதே போல் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து நீங்கள் டைம் முடியாமல் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சப்மிட் ஆகாது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த கேஷுவல் ஏஜென்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் அப்படின்னா இதுக்கு வந்து த நேக்கட் ஆர்என்ஏ மாலிகுல் வீரியான் ஒரு திறந்த ஆர்என்ஏ மூலக்கூறு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வரும். இப்போ ஒவ்வொருக்கும் இதுக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இதே மாதிரி வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டான்லி அண்டு பவுடன். இதில் வந்து நான் தப்பாக 2 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள். இது உங்களுக்கு கடைசி டைம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றலாம். அதுக்கான ஆப்ஷனும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ தாவர வைரஸ்களின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா மார்டினாஸ் பெய்ஜிங் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம தப்பாக கொடுக்குறோம். இப்போ ஆடால்ஃப் மேயர் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தப்பாக கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தான் நம்ம கரெக்டாக கடைசியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எப்படி கரெக்டான ஆப்ஷன் வருது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இது வந்து சாம்பர்லைன் ப்ராஸ்லின் ஃபில்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிமிட்ரி ஐவனோஸ்கி வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிகட்டி வழியாக ஊடுருவி செல்ல முடியும் என்பதை வந்து நிரூபிக்கிறார். அது எந்த ஒரு வடிகட்டி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் 1935 வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸை தூய்மைப்படுத்தி படிமமாக்கிய முதல் விஞ்ஞானி யார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின் கேட்குறாங்க. இது ஸ்டான்லி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நமக்கு செஞ்சுருப்பார். சரிங்களா? இப்போ நம்ம எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் ஆன்சர் பண்ணாமல் இருக்கோம். சரிங்களா? அப்போ பவுடன் அண்ட் பிரே ஆகியோர் டொபாக்கோ மொசைக் வைரஸ் துகள்கள் புரதம் மற்றும் பின்னொற்றில் எதனால் ஆனவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது ஆன்சர் வந்து ஆர்என்ஏ வரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 கொஷின் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டவுட் இருக்குது கொஸ்டின் அப்படின்னா இப்போ கொஸ்டின் நம்பர் வந்து 2 டவுட் இருக்குன்னா 2ல் போய் என்ன பண்ணிக்கலாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். திரும்ப இதை நம்ம கரெக்டாக அடித்தோமா இல்லையா, இது தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 150 கொஷின்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இது நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நான் 10 கொஷின் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 150 கொஷின் இது பண்ணும்போது நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு பிரச்சனை அதுதான். எந்த கொஷின்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி க்ரீன் கலரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அப்போ இது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த கொஷினை டச் பண்ணாலும் அந்த கொஷினுக்கே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போகும். இப்போ டெஸ்ட் எழுதும்போது ஒரு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10வது கொஷின் டவுட்டாக இருக்கா 10 அப்படின்னு போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்போ 10வது கொஷின் இங்கே டச் பண்ணிங்கன்னா 10வது கொஷினுக்கே போயிடும். அப்போ டேரெக்டாக அங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணுமோ அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ டைமிங்கும் பாருங்கள் ஓடிட்டுருக்கு. இன்னும் 3 நிமிஷம் 34-35 செகண்ட் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சப்மிட் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சப்மிட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தப்பாக எழுதியிருந்தோம் இல்லைங்களா? அப்போ 10க்கு 8 மார்க் வாங்கியிருக்கோம். அப்போ ஆன்சரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறோம். அப்போ ஆன்சரை ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக ஸ்மித்து தான் ஆன்சர், ஆனால் நம்ம பெய்ஜிரிங் போட்டிருக்கோம். அப்போ இது வந்து நமக்கு தப்பு. இந்த மாதிரி என்ன பண்ணணும், நமக்கு ரெட் கலரில் நமக்கு காட்டிடும். அப்போ அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள், நம்ம மார்டினா பெய்ஜிரிங் தான் கரெக்டு, ஆனால் நம்ம அடால்ஃப் மேயர் கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா தப்பு. இந்த மாதிரி வந்து எது ராங் எது ரைட்டு அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் பண்ணிடும். நான் எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியில் வந்து ஃபுல் டெஸ்ட்டெல்லாம் எழுதுவோம் பாருங்கள், அது வந்து ரொம்ப உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்துட்டு இந்த கார்னர் கீழே வந்து பார்த்திங்கன்னா
இந்த கப்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த கப்பு சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா இது வரைக்கும் எத்தனை பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க, இதில் யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர். இது ஃபுல்லாக வந்து இப்போ டெஸ்ட்டு, இது டெஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஆப்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துடும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் திடீர்னு ஒரு ஃபோன் வருது இல்லைன்னா இன்னொரு ஐடியா பண்ணலாம். எப்பயுமே ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏரோப்ளைன் மோடு போட்டுட்டு ஒய்ஃபை ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதினீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா கால்ஸ் எதுவும் வராது. அந்த 150 அதாவது நமக்கு வந்து அந்த 150 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸில் முடிக்கிறதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ்.